ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு, அதே நேரம் உண்மையாய் நடக்கிறவர்களோ, உண்மையை பேசுகிறவர்களோ, உண்மையை செய்கிறவர்களோ அவருக்கு மிகவும் பிரியம். ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. ஆண்டவர் அதை அருவருக்கிறார் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. சில நேரங்களிலே மற்றவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கு பொய் பேசப்படுகிற காரியங்கள், பொய்யாய் சொல்லப்படுகிற கிரியைகள், மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடு, பொறாமையின் வெளிப்பாடு, அதன் விளைவான சூழ்ச்சிகள், இதன் அடிப்படையில் மற்றவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த பேசப்படுகிற பொய்யான சொற்கள் கர்த்தருக்கு அருவருப்பு. கர்த்தர் அதை அருவருக்கிறார் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, அது அவருக்கு அருவருப்பானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பொல்லாத பிசாசானவனை குறித்து சொல்லுகிறார். அவன் பொய்யனும் பொய்களுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அந்த பொய்யை பிசாசானவன் எப்படி பேச வைக்கிறானாம்? தன்னுடைய சொந்தத்திலிருந்து. உண்மைக்கு மாறான காரியத்தை தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேச வைக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், பொல்லாத பிசாசு. அப்படியானால் மனிதனாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொய் பேசுகிறோம் என்று சொன்னால் பிசாசினால் நடத்தப்பட்டு அதை செய்கிறோம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அது தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. பொய் பேசும் பொழுது உண்மையை போல பேசுகிறோம், நம் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறோம். அது பொல்லாத பிசாசின் கிரியைகளினால் உண்டான வெளிப்பாடு என்பதை மறந்து பல நேரங்களிலே ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்து வருகிறோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லி இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாம் அவரோடு நடக்கிறோம் என்று சொன்னால், அல்லது அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒளியில் இருப்போம். நம்முடைய வாயிலிருந்து சத்தியம், உண்மை காணப்படும். அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தையிலே உண்மைக்கு மாறான பொய் இருக்கும் என்று சொன்னால், ஐக்கியப்பட்டு நாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பொய் வருகிறது என்று சொன்னால் நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் சரியாய் இல்லை என்று அர்த்தம். அவரை விட்டு நாம் தூர இருக்கிறோம் என்பது அர்த்தம். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். நாம் அவரோடு சரியான ஐக்கியத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருப்போம்.
அப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் உண்மையாயிருக்கும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அனனியா தன் மனைவி அறிய அவன் ஒரு கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தானால் நிரப்பப்பட்ட இருதயமுடைய ஒரு மனிதனாய் அனனியா அன்றைக்கு இருந்தபடியினால் அப்போஸ்தலர்களிடத்திலே வந்து பொய் சொன்னான். சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிறைத்து வைத்திருந்தான். உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்தின் பொருட்கள் மீது, உலகத்தின் பணத்தின் மீது ஒரு நிறைவை சாத்தான் அவனுடைய இருதயத்திற்குள் வைத்திருந்தபடியினால் அனனியா பேதுருவினிடத்திலே வந்து பொய் சொல்லுகிறான். சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்பிற்று என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கும் என்று சொன்னால் அங்கு சாத்தான் இருக்கிறான் என்று அர்த்தம். உண்மைக்கு மாறான காரியங்களை பேசுகிறான் என்று சொன்னால் அங்கு பொல்லாத பிசாசானவன் குடியிருக்கிறான் என்று அர்த்தம். எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. சில நேரங்களிலே மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல சின்ன காரியத்தை லேசா மாற்றி சொல்வது, ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன பொய் சொல்லுவது, அது கூட தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் பிரியமானவர்களே. அது நமக்கு வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே கர்த்தர் நம்மிடத்தில் பிரியமுள்ளவராயிருப்பார். பொய்யை நம்மை விட்டு அகற்றுவோம். காரணம், அது சாத்தான் இடத்திலிருந்து வரக்கூடியது. அது பொல்லாத பிசாசின் இடத்திலிருந்து வரக்கூடியது. ஏவாளை வஞ்சித்த சாத்தான் ஆண்டவர் சொன்னதற்கு மாறாக பொய் சொல்லி ஏவாளை ஏமாற்றியது. இன்றைக்கு நம்மையும் பொல்லாத பிசாசானவன் அநேக பொய்யான காரியங்களை சொல்லி நாம் வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாயிருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக அந்த வசனத்திலே பார்க்கிறோம், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 21ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. கொஞ்சத்தில் உண்மை. நமக்கு இருக்கிற கொஞ்ச காரியத்தில், சிறு சிறு காரியங்களிலே நாம் உண்மையாயிருப்போம் என்று சொன்னால் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக உயர்த்துகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அப்பொழுது தேவன் நம்மை கணம் பண்ணும் விதமாய் அவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த உண்மையான பாக்கியத்தை நமக்கு ஈவாய் கொடுப்பா, கிருபையாய் கொடுப்பா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாய், உண்மையும் உத்தமமான தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் நாம் மாறுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனவனுக்கு அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் கொடுக்கிறவர்.
மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவனோ இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே பொய் காணப்படுகிறதா அல்லது உண்மை இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா, சத்தியத்தின்படி நாம் உண்மையாக இருக்கிறோமா அல்லது சாத்தானால் நிரப்பப்பட்டு பொய் பேசிக்கொண்டு திரிகிறோமா? சோதித்து பார்ப்போம். கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிறவர். இதை நான் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே பணிவிடை காரணாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். மோசே ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். தன்னுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும்படி, இன்றைக்கும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை, அந்த பரம காணனை ருசி பார்ப்பதற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கிற அவருடைய அடியார்கள், ஊழியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மோசேயை போல தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். காரணம் அது அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆகவே அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறதும் உண்மை, சத்தியம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சகல காரியங்களும் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் உண்மையாக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 28:20 பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவரிடத்திலிருந்து பரிபூர்ணமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிற மனுஷன் அந்த பரிபூர்ண நன்மைகளை தேவாதி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஏதோ ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது மட்டுமே ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவே. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவள் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் கனம் பண்ணுங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. இந்த நாள் முதல் உண்மையா இருக்க பிள்ளைகளோடு கூட இருந்து அவளுக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கட்டும். தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே உண்மையா இருக்கட்டும். தன்னுடைய பேச்சிலே உண்மையா இருக்கட்டும். கர்த்தர் இதன் மூலமாய் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும், ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கிருபையாய்த்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.